Friends, exercise 3.1 6th question பார்க்கலாம். Subtract the second polynomial from the first polynomial and find the degree of the resultant polynomial. நம்ம ஃபஸ்ட் பாலினாமியல்லேருந்து செகண்ட் பாலினாமியலில் சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அது மட்டும் இல்லாமல் வர ஆன்சர்னுடைய டிகிரி என்ன. இதில் வந்து 3 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஒன்று எழுதிக்கோங்க. p of x equal to 7x square plus 6x minus 1 and q of x equal to 6x minus 9. Solution. Therefore, solution p of x equal to 7x square plus 6x minus 9, q of x equal to 6x minus 9. சப்ராக்ட் பண்ணலாமா? சப்ராக்ட் பண்ணும்போதும் நம்ம லைக் டேர்ம்ஸை தான் சப்ராக்ட் பண்ண முடியும். அதனால் வந்து நேராக எழுதிக்கோங்க. எக்ஸோட டேர்ம்னா எக்ஸோட டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு நேராக எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எழுதிக்கோங்க. சரி, ஃபஸ்ட் டேர்ம் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு பாலினாமியல் எழுதாச்சு. செகண்ட் பாலினாமியலில் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. நம்ம என்ன போட்டுக்கலாம்னா 0x ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 0x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 9. சப்ராக்ட் பண்ணதுக்கு நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இங்கே ப்ளஸ் 6xன்னு இருக்கா, அப்போ இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். இங்கே செகண்ட் ஒன்றில் மைனஸ் 9 இருக்குது, அதை ப்ளஸ் 9 மாற்றிக்கோங்க. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 7x ஸ்கொயர்லேருந்து 0x ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? 7x ஸ்கொயரா? செகண்ட் டேர்ம் 6x மைனஸ் 6x கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து 0x. இது வந்து ப்ளஸ் 9, இது மைனஸ் 1. ப்ளஸ் 9லேருந்து 1 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 8ங்களா? என்ன 8? ப்ளஸ் 8. பிக் நம்பர் வந்து என்னென்னா ப்ளஸ் 9, அப்போ ப்ளஸ் 8. தற்போது சம்முடைய ஆன்சர் வந்து என்னது? 0xை நீங்கள் விட்டுடலாம். ஆன்சர் இஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 8. அது மட்டும் இல்லாமல் டிகிரி கேட்டிருக்காங்களா? தர்ஃபோர் லாஸ்ட் ஸ்டெப்பில் டிகிரி ஈக்குவல் டு ஹையஸ்ட் பவர் என்ன சார் இருக்குது? வேரியபிள் வந்து எக்ஸோட பவர் வந்து 2 இருக்கா, அப்போ டிகிரி ஈக்குவல் டு 2. இது ஃபஸ்ட் சம்முடைய ஆன்சர். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க, இதை சப்ராக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டெப்பாக டிகிரி எழுதிக்கோங்க. சரி, செகண்ட் சம் போடலாமா? கொஸ்டின் நம்பர் 2. f of y equal to 6y square minus 7y plus 2, g of y equal to 7y plus y cube. இதை கூட நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதி வச்சுக்கலாம். y cube முன்னாடி எழுதி வச்சுக்கலாம். y cube அடுத்தது வந்து y ஸ்கொயர்லாம் இல்லை, 7y. சப்ராக்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் பாலினாமியல் 6y ஸ்கொயர் மைனஸ் 7y ப்ளஸ் 2. செகண்ட் பாலினாமியலில் y cube இருக்கா, அப்போ y cube எழுதிங்க. y ஸ்கொயர் டேர்ம் இல்லை இதில், அப்போ 0y ஸ்கொயர், y டேர்ம் ப்ளஸ் 7y, கான்ஸ்டண்ட்டும் இல்லை, அந்த பிளேஸில் வந்து 0 போட்டுக்கலாம். சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ணலாமா? மைனஸ் 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 மைனஸ், இந்த 4 டேர்ம்லேயே வந்து நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணியாச்சு. சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஒன்றில் எதுவுமே டேர்ம் இல்லை, அப்போ ரிமைனிங் என்ன வரும்னா மைனஸ் y கியூப். 6y ஸ்கொயர்லேருந்து 0y ஸ்கொயரை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 6y ஸ்கொயர் மைனஸ் 7y ரெண்டு மைனஸில் இருக்கா, அப்போ ஆட் பண்ணி அதே மைனஸ் சிம்பிள் போடணும். மைனஸ் 7y மைனஸ் 7y ஆட் பண்ணால் மைனஸ் 14y. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் 2. therefore இந்த சம்முடைய ஆன்சர் மைனஸ் y கியூப் ப்ளஸ் 6y ஸ்கொயர் மைனஸ் 14y ப்ளஸ் 2. ஆன்சர் எழுதிட்டு சம்முடைய டிகிரி எழுதணும். டிகிரி என்ன சார்? இந்த சம்மோட டிகிரி ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? க்யூபு 2 1 இருக்குது, அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து 3 இருக்கா. இப்போ செகண்ட் சம்முடைய லாஸ்ட்டில் டிகிரி ஈக்குவல் டு 3. கொஸ்டின் எழுதிக்கோங்க, ஆன்சர் போட்டுக்கோங்க, டிகிரி எழுதிக்கோங்க. அதில் இருக்க தேர்டு கொஸ்டின் போடலாமா? தேர்டு கொஸ்டின் h of z ஈக்குவல் டு z பவர் 5 மைனஸ் 6 z பவர் 4 ப்ளஸ் z, f of z ஈக்குவல் டு 6z ஸ்கொயர் ப்ளஸ் 10z மைனஸ் 7. சப்ராக்ட் பண்ண போகிறேன். h of z மைனஸ் f of z. ஃபஸ்ட்டு பாலினாமியிலேருந்து செகண்ட் பாலினாமியில் சப்ராக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு z பவர் 5 இருக்கா, z பவர் 5, அடுத்தது மைனஸ் 6 z பவர் 4 இருக்குது. க்யூப் டேர்ம் இல்லை, அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 0z க்யூப்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் டேர்மும் இல்லை, 0z ஸ்கொயர் ப்ளஸ் z ப்ளஸ் நம்பர்ஸும் இல்லை, நம்பர் 0 சேர்த்துக்கலாமா? 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாலினாமியில் எழுதுங்க. எழுதும்போது ஸ்கொயர் டேர்முக்கு நேராக எழுதுங்க. 0z ஸ்கொயருக்கு நேராக வந்து 6z ஸ்கொயர், இசட்டுக்கு நேராக ப்ளஸ் 10z, இந்த 0க்கு நேராக மைனஸ் 7. சிம்பிள் சேஞ்ச் பண்ணலாமா? இங்கே ப்ளஸ் 6z ஸ்கொயர் இருக்கா, அதை மைனஸாக மாற்றிக்கோங்க. இங்கே மைனஸ் 10z
-7 இருக்குது, அங்கே வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்னா +7 போட்டுக்கலாம். சிம்பிள் மாற்றிட்டிங்களா? ஆட் பண்ணி எழுதுங்க. z⁴ ஒரு டேர்ம் தான் இருக்குது. z⁴ மைனஸ் 6z⁴ 0z³ அடுத்தது பாருங்கள், இங்கே நம்ம போட்ட சிம்பிள் தான் நம்ம கால்குலேஷனில் வச்சுக்கணும். -6z² -10z + z சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -9z -9z நம்பர்ஸில் வந்து +7. இங்கே 0 இருக்கா? 0 + 7 வந்து 7. therefore இந்த சம்முடைய ஆன்சர் வந்து எவ்வளோ உங்களுக்கு? z⁴ மைனஸ் 6z⁴ நம்ம 0z³ கூட தேவையில்லை, 0க்கு வேல்யூ இல்லை. -6z⁴ -9z + 7 லாஸ்ட்டில் நம்ம டிகிரி எழுதணுமா? therefore the degree of resultant polynomial highest power என்ன இருக்குது? 5 இருக்கா? therefore degree of polynomial is 5.